God bless, God bless. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Today we'll be discussing a very essential subject, a very important one. I want you to stick with me. Do not rush, take a pause, listen to this and use it in your life. It is a life-changing subject which everyone need. So I want you to completely focus on it. God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 43 18 19. ஐசாயா சாப்டர் 43 18 and 19. ஏசாயா 43 18 19 வாசிக்க கேட்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எனக்கு மீண்டும் ஒரே ஒரு முறை வாசிங்க பார்ப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் இதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Do not remember the former things, nor consider the things of old. Behold, I will do a new thing. Now it shall spring forth. Shall you not know it? I will even make a road in the wilderness and rivers in the desert. Hallelujah. இன்றைய செய்தியின் தலைப்பு dwell in, வசிப்பது. dwell in, வசிப்பது. ஏன் இந்த தலைப்பு அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ கைகளை வைங்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மன்னாவை சரியாக நாங்கள் புரிந்து கொண்டு அதை பருகி இதில் பயன்பெற நீங்கள் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம், ஷலோம், ஷலோம். கர்த்தர் ஆசீர்வாதி. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட ஷலோம். எஸ், காட் பிளஸ் யூ. ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் ஃபைன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நான் செய்தியோடைய தலைப்பு சொன்னேன், வசிப்பது, டுவெல் இன். நீங்கள் வேதத்தில் நிறைய இடத்துல இந்த வார்த்தையை பார்க்கலாம். தேவனுடைய பிரசனத்தில் வசித்திருப்பது, தேவனுடைய இடத்தில் அதாவது அது வசிப்பது அப்படின்றது ஒரு இடத்தை குறிக்கின்றது, ஆமாவல்லையா? ஒரு நேர காலத்தை குறிக்கின்றது. இன்னைக்கு அது என்னது? எங்க வசிக்கணும்? ஒரு நல்ல மனுஷனா, கிறிஸ்துக்குள் உள்ளவனா, ஒரு விசுவாசத்தை கடைபிடிக்கிறவனா எந்த இடத்துல வசிச்சா சரியா இருக்கும் அப்படின்றத நம்ம பேச போறோம். அல்லேலூயா, ஆமேன். சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை பத்தி பேசுவோம். இன்னைக்கு உலகமே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படிப்பது, ஆமாவா இல்லையா? அடுத்து வேலை செய்து சம்பாதிப்பது, ரெண்டாவது சேமிப்பது, மூன்றாவது வீடு வாங்குவது, இதுக்கு இடையிலே கல்யாணம் செய்வது, கடைசியா மரித்து போவது. இதுதான் ஸ்டேஜ். இதை தவிர வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க. நான் சொல்ற லிஸ்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒத்துக்கிறீங்கன்னா ஆமேன்னு சொல்லணும். அல்லேலூயா. முதல்ல படிப்பது, ரெண்டாவது வேலை செய்வது, மூன்றாவது சேமிப்பது, கல்யாணம் பண்ணுவது, வீடு வாங்குவது, மரித்து போவது. வாழ்க்கை 5 கட்டத்தில் முடிஞ்சிருது. 5 கட்டம் என்னன்னு பார்த்தீங்களா? 5 கட்டம். படிக்கணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், காசு சேர்க்கணும், வீடு வாங்கணும், மரிச்சு போயிடணும். 6வது கட்டத்தை சேர்க்காதீங்க. மரிச்சு போகிறது கட்டத்திலே வராது, அது ஒரே நாளில் முடிஞ்சு போயிடும், ரொம்ப நாள் இருக்காது. 5 கட்டம். சி, ஸ்டடியிங், ஏர்னிங், சேவிங், பையிங், மேரியிங், டெத்து, அவ்வளோதான். இப்போ இந்த 5 கட்டத்தில் எப்படியாவது நம்ம இடம் பிடிச்சிடணும்னு தான் மனுஷன் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். 5 பாக்ஸுங்க. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது 5 பாக்ஸ். இந்த 5 பாக்ஸை வச்சுக்கிறான், டிக் பண்ணிகிட்டே வரான், ஒவ்வொன்றும் முடிக்க. இதுக்கு இடையில பொழைச்சி போட்டோம். இந்த மாம்சம் ரொம்ப பாவப்பட்ட ஜீவனாக இருக்குன்னு ஃப்ரீயாக இருக்கிற நேரம் டூர் போவான், சண்டே சர்ச்சுக்கு வருவான், அவ்வளோதான். இதை தவிர்த்து வேற ஏதாவது நடக்குதா நம்ம வாழ்க்கையில்? எக்ஸ்ட்ராடினரியா ஏதாவது நம்ம செய்கிறோமா? ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இடம் எங்கன்னு பாருங்க, இந்த 5 கட்டம் தான். அல்லேலூயா. பிறப்பு, இறப்பு, இது ரெண்டும் மாறாதது, ஆமாவா இல்லையா? பிறந்துட்டா ஒரு நாள் இறந்து தான் ஆகணும், கட்டாயம், அதான் சட்டம். இதுக்கு இடையில நமக்கு சில நாட்களும் வருஷங்களும் கொடுக்கப்படுது.
இந்த நாட்களையும் வருஷங்களையும் நல்லபடியாக வாழாமல் 5 கட்டத்துக்குள்ள மனுஷனே தன்னை அடக்கிக்கிறான். இந்த 5 கட்டத்தை அடைகிறதுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஒத்துக்கிறோங்க? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இந்த 5 கட்டத்தை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க மனுஷன். ஆமாவா இல்லையா? வாழ்க்கையில் பார்க்குறீங்களா இல்லையா? நம்மளே செஞ்சுருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 5 கட்டத்தில் எப்படியாவது இடம் பிடிச்சிடணும், டுவர்ட்ஸ் விக்டரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க மனுஷன் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் யுவர் டெத், நாட் விக்டரி. சரி, நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு 23 வயசுலயே, 23 ரொம்ப சின்ன, 26 வயசுல படிச்சுட்டான், வேலைக்கு போயிட்டான், நல்ல சம்பாத்தியம், வீடு வாங்கிட்டான், கல்யாணமும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு வாழ்க்கையில் என்னங்க இருக்கு? வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு கேட்டேன். அடுத்து காத்து கொண்டு இருக்கிற கடைசி கட்டம் என்ன? மரணம். வேற ஒன்றும் கிடையாது. மனுஷன் இன்னைக்கு வேக வேகமாக உழைச்சிக்கிட்டு இருக்க பகுதி எதுக்குன்னா, சீக்கிரம் எல்லாம் நம்ம வேலையை நம்ம முடிச்சுட்டு நல்லபடியாக இறந்து போயிடணும். இது வாழ்க்கையாங்க? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிங்க. 5 கட்டத்துக்கு இன்னைக்கு ஓடுற சமயத்தில் இப்போ மனுஷன் இந்த 5 கட்டம் அடைகிறதுக்காக என்ன தெரியுமா செய்கிறான்? வாழ்க்கையில் வேகமாக ஓடுறான். இந்த ஓடுற சமயத்தில் 2 விதமான இடத்துல மாட்டிக்கிறான். ஹலோ, 2 விதமான இடத்துல. என்ன பாஸ்டர் அதுன்னா? ஒன்று எதிர்காலம், இன்னொன்று நிகழ்காலம். பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? தமிழில் சொன்னது விளங்குனுச்சா? எதிர்காலம் ஒன்று, இறந்த காலம் ஒன்று. இறந்த காலம்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் என்னை கேட்டிங்கன்னா, கடந்த காலம் சொல்கிறத விட. இறந்த காலம், எதிர்காலம். 5 கட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக ஓடுற ஓட்டத்தில் இவன் செய்கிற காரியம் எதிர்காலத்திலையும் இறந்த காலத்திலையும் மாட்டிக்கிறான். அல்லேலூயா. எதிர்காலத்திலையும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதிர்காலம், இறந்த காலம், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். இப்போ மனுஷனுடைய முக்கியமான நோக்கம், இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போய் கேளுங்களேன், யங்ஸ்டர்ஸோட நீங்க பேசும்போது கவனிங்களேன். we must have a bright future. 4வது படிக்கிற பயலுக்கு ஃபியூச்சரை பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க? இன்னைக்கு 2வது படிக்கிறதுல இருந்து, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன? நல்ல எதிர்காலம் இருக்கணும், அதுக்கு உழைக்கணும். ஃபியூச்சர், ஃபியூச்சர், ஃபியூச்சர். இந்த வார்த்தையை நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கேட்டுடலாம். நல்ல எதிர்காலம் அமையணும்ல, நல்ல ஃபியூச்சர் இருக்கணும்ல. ஃபியூச்சர், 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 ஃபியூச்சர். நான் என்ன கேட்குறேன், எத்தனை பேருக்கு ஃபியூச்சர் இப்படி தான் இருக்கும்னு அடிச்சு சொல்ல முடியும் சொல்லுங்க? எத்தனையோ பேர் பயங்கர கனவு கண்டு ஃபியூச்சரில் நான் இப்படி இருப்பேன்னு சொன்னவங்க அடுத்த நாள் எந்திரிச்சதா இல்லை. என்ன செய்யலாங்க அப்போ? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஃபியூச்சர் ஃபியூச்சர்னு பேசுறீங்களே, ஃபியூச்சர்னு ஒன்று இல்லவே இல்லை. ஹலோ, வேதத்திலையும் அதான் சொல்லியிருக்கு, நாளைய குறித்து நீ கவலைப்படாதன்னு இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய பெரும் கவலை என்ன? பெருமிதமான கவலை என்னங்க? ஒத்துக்க மாட்டீங்களா? ஃபியூச்சர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஃபியூச்சர், எதிர்காலம். கடந்த காலத்தை கூட, இறந்த காலத்தை கூட கொஞ்சம் சகிச்சிடலாம், ஏன்னா அப்பப்போ தான் அந்த ஞாபகம் வரும். ஆமாவா இல்லையா? கொஞ்சம் சோகமான காரியம் ஞாபகம் வரும், கொஞ்சம் காரியங்கள் ஞாபகம் வரும், அதுதான் ஞாபகம் வருமே தவிர இந்த எதிர்காலத்தை பற்றி கவலை தான் ஜாஸ்தி இருக்கு. அதுதான் என்ன பண்ணிடுது, எதிர்காலத்தோட சேர்ந்து வர்றது தான் இந்த பிபி, சுகர், இதெல்லாம். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமேன். இல்லை சொல்லணும். ஏன்னா என் கருத்தை மட்டும் சொல்லிட்டு போறதுக்கு, திஸ் இஸ் நாட் டிக்டேட்டர்ஷிப். என்னோட கருத்தை மட்டும் சொல்லிட்டு இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறது இங்க எனக்கு வேலை கிடையாது. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், வேதத்தின்படி எப்படி இருக்குன்னு தான் இங்க பேச வந்திருக்கோம். அதனால நீங்க பதில் சொல்லணும். அல்லேலூயா. இன்னைக்கு முக்காவாசியான கவலை எதிர்காலத்தை பத்தி தான். என்ன செய்ய போறோம், எப்போ வீடு வாங்க போறோம், என்ன நடக்க போகுது, தேவன் எப்படி வழி நடத்த போறார். இதுல ரொம்ப ஆவிக்குரிய ஜீவிகளுக்கெல்லாம் ஒரு கவலை என்னன்னா, பரலோகம் போவோமா மாட்டோமா. இந்த
கிறிஸ்தவ சமுதாயத்தில் எஸ்தரமா இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கம்மிங் சூன். இதுதான் ட்ரெண்ட் இப்போ. இயேசுவானவர் சீக்கிரம் வரார். ஏன்னா அதுக்கான அறிகுறியெல்லாம் அவங்க பார்த்துட்டாங்களாம் உலகத்தில். இப்படி தான் சொன்னாங்க 2012 உலகம் அழிஞ்சு போயிடும்னு. நாங்களாம் சந்தோஷமாக இருந்தோம். இந்த வருஷம் காட்டலி எக்ஸாமுக்குள்ளே உலகம் அழிஞ்சிரும்பா, முழுசாக லீவு தான் அப்படின்னு இருந்தோம். வருஷம் என்ன இப்போ 2025. ஒரு லேடி, ஒரு ஸ்மால் கேர்ள், டீனேஜர், அவங்க வந்து ரொம்ப கிறிஸ்துக்குள்ளே ஈடுபட்டிருப்பாங்க போல். அவங்க வீடியோ போட்டிருக்காங்க ஒரு 1.5 மணி நேரம். ஜீசஸ் கிரைஸ்ட் வரப்போகிறார் அப்படின்றத கணிச்சு எந்த டேட்டில் வரப்போகிறார், அக்டோபர் 23, 24 கிட்ட வரப்போகிறார். இன்னைக்கு டேட் என்னங்க, 26. நான் அந்த சிஸ்டரை ஒரு ஓரமாக நம்பினேன். சரி வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். எல்லாரோடையும் பரம சந்தோஷப்படுறது யாரு? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. ஒரேடியாக பேக் பண்ணிட்டு டாட்டா அப்படின்ட்டு போயிடலாம் அப்படின்னா இந்த 26 பிறந்துருச்சு. என்ன வினோதன, ஏசு வரார், ஏசு வரார், வரார் வரார், இந்த வந்துட்டார், அந்த வந்துட்டார், அப்படி வந்துட்டார், இப்படி வந்துட்டார். இதில் ஒரு பிரதர் ரொம்ப சின்சியராக அப்படி கண்ணாடிலாம் போட்டு அப்படியே இந்த இஸ்ரேலில் கடைசி ஆடை வெட்டிட்டான், கடைசி மாடை வெட்டிட்டான். இங்கே மாடாடை வெட்டுறதே பெரிய பிரச்சனைன்னு பைபிளில் எழுதியிருக்கு. அது எனக்கு உகந்த பலியே கிடையாதுன்னு. நம்ம இப்போதான் முக்கியமாக இந்த அங்கே வெட்டிட்டான், சர்ச்சு இந்த புகஞ்சிருச்சு, இந்த இங்கே அதாயிருச்சு, இந்த அங்கே அதாயிருச்சுன்னு உங்களை பயமுத்திட்டு இருக்காங்கல்ல. ஒன்று சொல்கிறேன், யூ ஆர் மேக்கிங் அ கிரேட் ஃபார்ஜரி. திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். ஏன் சொல்லவா நான், நீங்கள் இன்னைக்கு இயேசுநாதர் வரதை குறித்து பயந்தீங்கன்னா நீங்கள் வேதத்தை சரியாக வாசிக்கலன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசுநாதர் வரது எத்தனை பேருக்குங்க சந்தோஷம்? இங்கே நல்லா கையை உயர்த்தி ஆமேன்னு சொன்னாதான் யூடியூப்ல உள்ளவங்களுக்கு கேட்கும். கிருபாக்கெலாம் சந்தோஷம் இல்லை போல. வந்தா வரட்டும், வரலைன்னா போட்டோம். என்ன கிருபா, நம்ம பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போவோம். எல்லாருக்கும் இங்கே சந்தோஷம் இயேசுநாதர் வரதில்ல. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? இயேசுநாதர் வந்து அடால்ஃப் ஹிட்லரா, வில்லனா, வந்து கொல்ல போறாரா? நம்மளை என்ன செய்ய போறார்? வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சது இல்லையா? புதிய எருசலேம் இறங்கி வருதான். அவர் மக்களோட மக்களா, மக்களின் கடவுளா, நம்ம கூடயே இருப்பாராம். இது எத்தனை பேருக்கு வேணும்? இன்னைக்கு ஒர்ஷிப்ல நீங்க கண்ணீர் விடுறதுக்கான காரணம் என்னங்க? நீங்க ஜெபம் பண்ற, நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இன்னைக்கு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கறது, உம்முடைய பிரசனத்துல நான் இருக்கணும் ஆண்டவரே, ஒரு முறையாவது பார்த்துறணும் அப்படின்னு கேட்குறீங்களா இல்லையா? கேட்குறவங்க நல்ல ஒரு ஆமின்னு சொல்லுங்க. ஆமாம், எல்லாரும் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ கேட்குற நீங்க, அவரே இறங்கி வரேன், புதிய எருசலேமா இதை மாற்றிடுறேன், உங்கள் கூடயே இருக்கேன் அப்படின்னும் போது ஏன் வேண்டான்றோம்? ஏன் பயம் வருது? அப்போ நீங்க ஒழுங்கா வேதத்தை வாசிக்கலன்னு அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் இருக்க இல்லையா, அதில் போய் பாருங்க. ஒரு 18-19 வசனத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறியே தீரும் அப்படின்னு எழுதி ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்கார். ஏன்னா இது தீர்க்க தரிசனத்தின் புத்தகம். ஆமாவா இல்லையா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இல்லையா? நீங்க பதில் சொன்னாதான் அடுத்த கேள்விக்கு நம்ம போக முடியும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், சொன்னவர் நிறைவேற்றியே தீர்வார். அப்ப யோவான் மூலியமா சொன்னவர் நிச்சயம் ஒரு நாள் வந்தே தீர்வார். எல்லாம் சொன்னபடியே செய்து காட்டுவார். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி விடுவார். 1000 வருட அரசாட்சிக்குள்ள நடத்தி செல்வார். இது தானங்க? ஆமாவா இல்லையா? இப்போ இதெல்லாம் தீர்க்க தரிசனம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். அப்ப இதெல்லாம் நடக்குமா இல்லையா? நிச்சயம் நடக்கும். அப்புறம் ஏன் அதை குறித்து நம்ம கவலைப்படணும்னு கேட்குறேன் நான். Today we are making a fake propaganda that we should be afraid of the coming of the Christ, which is not necessary ன்ற நான். ஏன் என்ன சொன்னது நடக்க போகுது, அதை குறித்து ஏன் பயப்படணும்? பயம் தேவையில்லை. அப்புறம் என்னங்க இன்னைக்கு பிரச்சனை? சரி, இதை கூட நம்ம அப்புறமா கன்சிடர் பண்ணுவோம். இது வந்து சரி, ஒரு அளவுக்கு ஒரு பக்தியா இதெல்லாம் குறித்து பயந்தாங்க அப்படின்னு. இன்னைக்கு வாழ்க்கையை குறித்து ஏங்க இவ்வளோ யோசிக்கிறோம்? எதிர்காலத்தை குறித்து, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, வீடு வாங்குவோமா மாட்டோமா, ஏன்
வீடே இல்லாமல் வாழ்ந்தவங்க இருந்தால் சரித்திரம் இல்லையா? சொந்த வீட்டில் இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும்னு எதுவும் கட்டளை இருக்கா? கல்யாணம் பண்ணாதான் வாழ முடியும்னு எதுவும் இருக்கா? பைபிள்லே கொடுத்துருக்கு. அந்த மாதிரி பிறந்தவர்கள் தேவனுக்கென்று பணி செய்யட்டும்னு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? நீங்களா ஒப்பு கொடுக்கறது இல்லை, அவங்க பிறக்கும் போதே அந்த எண்ணத்தில் பிறக்கிறது. நம்மளாம் பண்ணுவோம் தெரியுமா? பிறந்த உடனே பிள்ளை தேவனுக்குன்னு ஒப்பு கொடுத்துரும். அது பார்த்தீங்கன்னா ஊரே கலக்கிட்டு இருக்கும், சகலகலா வல்லவனாக இருக்கும். அந்த இதை நான் கேட்கல. நீங்கள் அவங்கள கல்யாணமே பண்ணணும்னு கட்டாயப்படுத்தினா சின்ன வயசுலேருந்தே அவன் தேவனோட ஒட்டி இருப்பான், அதிலே தெரிஞ்சிடும் அவன் அந்த மாதிரி ஆள், தேவனுக்கென்று பிறந்தவன் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்படின்னு இருக்கு. அப்புறம் ஏங்க போட்டு இன்னைக்கு இப்படியே கொஞ்சம் ப்ரைஸ். அப்போ தான் நான் அந்த அலெக்சாண்டர் காரியத்தை பற்றி சொன்னேன். போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. சரி, குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பண்ணுவோம்? தேவன் நம்மளை ஆசீர்வச்சு, என்ன அலெக்சாண்டர் அங்கிள், நம்ம சர்ச்சில் எல்லாருக்கும் தேவன் ஆசீர்வச்சதுனால ஒவ்வொருத்தருக்கும் 50 சென்ட் கொடுத்துட்றோம். ஜோயலாமா மட்டும் சொன்னாங்க அவங்களுக்கு மட்டும் தரப்படும் வரும்பொழுது 50 சென்ட் இடம். 50 சென்ட்னா கணக்கு பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த விவரம்லாம் தெரியாது. இளவங்க நான் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தாரு, அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 50 சென்ட் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்றோம். இப்போ இயேசுநாதர் வரும்போது நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அந்த 50 சென்ட்டை தேவனுக்குன்னு ஒப்படைச்சு ஒவ்வொரு 50 சென்ட்லையும் சபையை கட்டிடுறீங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் கொடுத்தாச்சு, ஒவ்வொரு ஊர்லேயும் சபையை கட்டிடுறீங்க. இப்போ நீங்கள் சபை கட்டினதுனால இயேசுநாதர் வரும்போது அந்த சபையை மட்டும் பார்ட்டாக பிரித்து எப்படி கொண்டு போகிறோமான்னு கேட்டேன். கிடையாது. நீ குறைஞ்சபட்சம் என்ன ஒரு 100 பவுன் வச்சுருப்பீங்களா? அது இருந்தால் நான் ஏன் சபைக்கு வந்து உட்கார்றேன்? சரி, ஒரு 50 பவுனு 50 பவுன் வச்சுருக்கீங்க. போகும்போது கொண்டு போகிறீங்களான்னு கேட்டேன். ஒன்றும் செய்ய முடியல. இப்போ இந்த நடிகர் அந்த இதில் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் அவர் இறந்தார். சச் அ வண்டர்ஃபுல் டேலண்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பியூட்டிஃபுல், நிறைய சொத்து சுகம் இருக்குது. போகும்போது அது எதுவுமே கொண்டு போகலையேங்க. ஆமாவா இல்லையா? கொண்டு போகலையே. கொஞ்சம் யோசிங்க, எதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கன்னு யோசிங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதுக்குன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு. நீங்களே உங்களை ஒரு தடவையாவது கேள்வி கேட்டுக்கோங்க. அதுவும் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, ஃப்ரீடம் 77 வருஷம் கிட்ட சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் நம்ம நிம்மதியாக வேலை செய்கிறோன்னு நினைக்கிறீங்கல்ல, அவன் பிரிட்டிஷ்காரனோ அமெரிக்காக்காரனோ முன்னாடி இங்கேருந்து நம்மளை அடிமையாக்குனான். இப்போ அவன் நாட்டிலேருந்தே அடிமையாக்கிட்டு இருக்கான், வேற வித்தியாசமே இல்லை. இன்னைக்கு நம்மளோட யங்ஸ்டர்ஸ்லாம் எஸ்தரமா நைட் ஷிஃப்ட் தான் நிறைய பார்க்குறாங்க. நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு ஜாஸ்தி காசு தரான். இப்படி பார்க்குறதுனால எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் தெரியுமா? தூக்கம் சரியாக இல்லாமல், பாடி சரியாக மெயின்டைன் ஆகாமல், ஹெல்த் இஷ்யூ வந்து எவ்வளோ மோசமாகுது தெரியுமா? இவன் நினச்சிக்கிறான் சுதந்திரமாக 40,000 நைட்டு ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்தா முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறியா? அவன் வாழ்க்கையை மொத்தமாக முடிச்சு விட்டான். எதுக்காக? நைட்டு ஃபுல்லு உழைச்சி எக்ஸ்ட்ரா போனஸோட 40,000 ரூபா 50,000 ரூபா வாங்குறது எதுக்காக? ஒரு நாள் வாங்கின எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்காக. You are going to leave everything behind which you have earned, so it's not worth it. Hallelujah. சரி, சகாயம் என்ன வீடு கட்டினாங்கங்க. ஆனால் சின்சியரான ஒரு கேள்வி. வீடு கட்டி உள்ளே போய் அந்த ஒரு 2 மாதம் சொந்த வீட்டில் இருக்கோன்ற சந்தோஷம் இன்றைக்கும் இருக்கா சொல்லுங்க? அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், ஆஹா இன்றைக்கும் ஒரு 2.5 வருஷம்னு வச்சுக்கோமே, 2.5 வருஷம் கழிச்சு புது வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கணும் அந்த சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம் வெளியில் சொல்லும் போது பெருமையாக சொல்லுவோம் சொந்த வீட்டில் இருக்கோம்னு. அதை தவிர வேற என்னங்க தரும்? அது ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த வீட்டில், அதே வீட்டில் நல்ல குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்தோன்னு வைங்க, அது மாதிரி சிறப்பு வேற எதுவுமே கிடையாது. ஆமாவா இல்லையா? இங்கே சொந்த வீடா வாடகை வீடான்றது பிரச்சனை இல்லை, எப்படி நம்ம மனுஷங்களோட இருக்கோன்றதான் பிரச்சனை. ஆமேன். இன்னைக்கு இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா,
நம்ம எல்லாரும் இன்னைக்கு நடக்காத எதிர்காலத்தை பற்றி நடந்த மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வேஸ்ட்டுன்றேன், நான் தேவையில்லைன்றேன். அதனால தான் இப்போ எதிர்காலத்தை பாருங்களேன், அதை கூட தேவன் சொல்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்குறார் நம்ம ஒவ்வொருத்தருக்கும். எரேமியா 29:11 படி வாக்குத்தத்தம் தரார். என்னன்னு தெரியாதா? வாசிங்க எரேமியா 29:11. For I know the plans I have for you, plans to prosper you and not to harm you. இங்கிலீஷில் இருக்கு, தமிழில் வாசிங்க 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, எதிர்காலத்தை பற்றி தேவன் சொல்றார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓகே, அவைகள் தீமைக்கல்ல, தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. என்ன சொல்றாரு எதிர்காலத்தை பத்தி? நீ குறிச்சு கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், அது சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களா நான் உனக்கு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆமாவா இல்லையா? இயேசுநாதரோ பிதாவானவரோ எதிர்காலத்தை பார்த்துக்கிறாங்கன்னா நமக்கு என்னங்க கவலை? இன்னைக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஆமாவா இல்லையா? சரி, இப்போ எதிர்காலத்தை குறித்து கவலையை விட்டாச்சு நம்ம. ஓகே, தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். இந்த இறந்த காலத்தை குறித்து ஏங்க கவலைப்படுறோம்? ஹலோ, பழச பேசி 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 என்னத்தை நீங்கள் இன்னைக்கு சாதிச்சிங்க? யாராவது ஒருத்தர், பாஸ்டர் பழசே பேசி பழசே சிந்திச்சு பழசுக்காக கண்ணீர் விட்டு இன்னைக்கு நான் சரித்திரம் படைச்சிருக்கேன்னு யாராவது ஒருத்தர் இங்கே சொல்லுங்க பார்ப்போம். எனி ஒன் பர்சன்? நோ. அதனால தான் தேவன் சொல்லுவார், இறந்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும். அர்த்தம் என்ன? ஏன் அதுக்கு இறந்த காலம்னு பேருங்க? இறந்து போயிருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதை வச்சு. ஆமாவா இல்லையா? முடிஞ்சது முடிஞ்சு போச்சா இல்லையா? இன்னைக்கு டேட் என்னங்க? 26. 25 திரும்ப கொண்டு வர முடியுமா? முடியாது. 27 எதிர்பார்க்கலாம், அதை நன்மைக்கு எதுவாக மாத்திரன்னு தேவன் சொல்லிட்டார். ஆனால் 27 கூட எதிர்பார்க்கலாம், 25 ஒன்றுமே பண்ண முடியாது. தேவனாலேயே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது என்னவாயிருச்சு? போச்சு. அதுக்கப்புறம் ஏன் நமக்கு கவலைன்னு நான் கேட்குறேன். சின்ன வயசில் நான் அப்படி பண்ணிட்டேனே, அதனால் அது பாதிக்குதோ, நான் அப்படி இருந்தேனே, இதனால் நமக்கு இருக்கோ, நம்ம அங்கே கவலைப்பட்டோமே, நம்ம இங்கே அடி வாங்கினோமே, அவங்க அன்னைக்கு அங்கே அப்படி பேசினாங்களே, இன்னைக்கு அங்கே அப்படி பேசினாங்க. அதனால தான் ஏசாயா என்ன சொல்கிறாரு? 43:18-19 என்ன சொல்கிறாருன்னு வாசிங்க ஜோயலம்மா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா, ஆமென். இப்போ வாசிச்ச வசனத்துல 18 நல்லா கவனிக்கணும். 18 உங்களுக்கு தேவன் கொடுக்கிற கட்டளை என்னன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்தி, பூர்வமான, தேங்க்யூ பூர்வமானவர்களை. கொஞ்சம் பக்கத்துல பார்த்து இந்த வசனத்தை சொல்லுங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை. திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம மரமண்டைக்கு இது ஏறாது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். பாஸ்டர் என்ன நம்மளெல்லாம் மரமண்டன்ட்டார்? எல்லாரையும் சொல்றேன். ஏன்னா இங்க செய்தி கேட்டுட்டு ஓஹோ அல்லேலூயா அப்படின்ட்டு வீட்டுக்கு போவோம். போன உடனே போன வாரம் நல்லா பண்ணியிருக்கான், போன வருஷமே நான் சொன்னேன் நகையை வாங்கி போடுங்க, இப்ப பாருங்க. அதுதான் இப்ப கவலையா இருந்திருக்கு பெண்களுக்கெல்லாம். ஆஹா, சொல்லுங்க பாஸ்டர், அதே தான் சொல்லுங்க. எங்க கூக்குரலை கேட்டார் ஆண்டவர். தலையால அடிச்சுக்கிட்டேன் இந்த மனுஷன்ட்ட, போன வருஷமே வாங்கி போட சொல்லி. இப்போ எட்டாத உயரத்துக்கு போயிட்டு இதை அனுமதித்ததும் தேவன் தானே. ஆமென். நான் என்ன கேட்குறேன், இப்போ நகை இல்லாதவனுக்கு தான் சந்தோஷம், நகை இருக்கிறவன் பயந்து சாகணும். புரியுதா உங்களுக்கு? நகை இல்லாதவன் கதவை திறந்து போட்டு தூங்குவான். வாடா வந்து எடுத்துக்கடா, என்ன இருக்கு, வா நீ வேணா கொஞ்சம் ஓரமாக போட்டு தூங்கிட்டு போ.
நகை இருக்கிறவன் பாருங்க பூட்டு போட்டு பூட்டை 4 தடவை தொங்கி பார்ப்பானுங்க. பூட்டை கீட்டை உடைச்சிட்டா பின்பக்கம் பூட்டினியா, முன்பக்கம் பூட்டினியா, அங்கே பூட்டினியா, இங்கே ஜன்னலை மூட்டினியா, எல்லாம் மூடினதுக்கு அப்புறமும் வசனம் வரும். என்ன வசனம்? இரும்பு தாழ்பால்கள் ஆக்கி வெண்கல அந்த மாதிரி எவனும் முடிச்சிடக்கூடாது ஆண்டவரே. எவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டி நைட்டு நேர ஜபம். இப்போ ஊருக்கு போறோன்னு வைங்க, என்ன பயப்பட வேண்டியது இருக்கு? ஆமாவா இல்லையா? பார்சல் பண்ணி குடத்துக்குள்ள ஒளிச்சு வச்சு பெரும் பாடா இருக்கு, பெரும் தலைவலியா இருக்கு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எவனுக்கு ரொம்ப சந்தோஷம்? ஆமா, இந்த பாவம் பெண்கள் ரொம்ப விருப்பப்பட்டு இந்த 8.5 பவுன் 9.5 பவுனுக்கு தாலி செயின் போடுவாங்க பாருங்க. போட்டு இன்னைக்கு ரோட்டில் நடந்து போயிருங்க பார்ப்போம், நடந்து போயிருங்க பார்ப்போம். திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் வீட்டு வர வரைக்கும். ஆமாவா இல்லையா? அதுலேயே வாங்க போன தக்காளியை மறந்து பூண்டு வாங்கிட்டு வந்துடுவோம். இன்னைக்கு போகும்போது நம்ம ஒரு காலத்தில் முஸ்லீம் தாயார்களெல்லாம் பார்த்து எப்படி தான் இந்த வெயிலுக்கு இந்த இதை போட்டு போகிறாங்களோன்னு. இன்னைக்கு நம்ம ஜனத்தை பாருங்க, மூடி போயிட்டு இருக்கு இப்படி ஊட்டியில் இருக்கிற மாதிரி. ஏன்னா இழுத்துடக்கூடாதுல்ல, ஜாக்கிரதையா. தேவையா அது சொல்லுங்க? அப்படி பயந்து 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 இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேனே, பணம் இல்லைன்னா கூட வாழ்ந்துடலாம், பணம் இருந்தால் அதை மாதிரி பிரச்சனை கிடையவே கிடையாது. பாதுகாக்கணும், மெயின்டைன் பண்ணணும், எவனும் ஆட்டையை போட்டுறாமல் பார்த்துக்கணும், எவனும் ஏமாத்தினாமல் பார்த்துக்கணும். பெரிய தலைவலி. அல்லேலூயா. அதனால் இருக்கிறத வச்சு தேவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன். ஏற்ற வேலையில் ஏற்ற காரியத்துக்கு தந்துட்டு போயிட்டே இருக்கார் பாருங்க. முடிஞ்சு அன்னை காரியத்தை அன்னையோட முடிச்சிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமேன். இப்போ இங்கே கொடுக்கப்பட்டது அதுதான். ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை மறந்துடாதீங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இது எங்கள் அம்மாக்கும் எனக்கும் நிறைய பொருந்தும். ஏன்னா 4.5 வருஷம் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் முந்தினவைகளை நினைத்து கொஞ்சம் திட்டிக்குவோம். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்கள் ஆண்டிக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், சகோதரி ஆண்டிக்கு. முந்தினவைகளை நினைத்து கடுப்பாக வரும். ஆமேன். நாங்கள் முந்தினவைகளை நினைத்துன்ற வார்த்தையை மாற்றி முந்தினவரை நினைத்து அப்படி நாங்கள் போயிட்டு இருக்கோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னு, உட்காந்து இப்போ இந்த ஆள் இப்படி செஞ்சுட்டான்னு சொல்லி வானத்திலேருந்து மழையா கொட்ட போகுது நமக்கு. யாருக்கு பிளட் ப்ரெஷர் ஏறுது? நமக்கு தான். ஒன்று நல்லா யோசிங்க. முந்தின ஆளை நினைச்சு திட்டுறோமே, அந்த ஆள் ஒரு நாள் கவலைப்பட்டிருப்பாரா? ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருக்காப்ல. இங்க ஓன்னு அழுகுறது யாரு? நம்மதான். அதனால அது தேவையான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. முந்தின காரியத்தை நினைச்சு ஏதாவது நமக்கு நல்லது ஏற்படுதான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நல்ல லெசன்ஸ் எடுத்துக்கலாம். செஞ்ச தவறு திருத்திக்கிறதுக்கு வேணா முந்தின காரியங்களை யோசிக்கலாமே தவிர நேரத்தை அதில் செலவிட வேண்டாம் நான் சொல்றேன். நான் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், சிந்திக்க கூட வேண்டாம்ன்றார். யாரு? ஏசாயா சொல்றார், சிந்திக்க வேண்டாம். இது 2 செய்யாம இருந்தீங்கன்னா அடுத்து என்ன? வாசிங்க. நான் புதிய காரியத்தை இதோ நான் புதிய காரியத்தை செய்கின்றேன், இப்பொழுதே அது தோன்றும். அங்கதான், அதுதான் அங்க ஹைலைட். பெண் இருந்துச்சுன்னா இப்பொழுதேன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேவன் சொல்றார், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. எப்போ செய்றீங்கன்னு கேட்டா தேவன் சொல்றார், இப்போ, இந்த நிமிஷம். அல்லேலூயா. இந்த எதிர்காலத்துல செய்யறேன்பா, இன்னும் ஒரு 3 வருஷத்துல செய்யறேன், நீ கொஞ்சம் நல்ல ஜோமனு நான் செய்யறேன் தேவன் சொல்லல. புதிய காரியத்தை செய்கிறேன், இக்கணம், இப்பொழுது. அல்லேலூயா.
பாஸ்டர் இதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் அந்த இப்பொழுது எப்பவுமே நடக்க மாட்டேந்தே அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கும். வசனம் அதை தான் சொல்லுது, ஆனால் நமக்கு சொன்ன காரியம் நடக்க மாட்டேந்தேன். அதுதாங்க பிரேயரோடைய சீக்ரெட். இன்னைக்கு ஜெபம் பண்ணும் போது எவ்வாறு ஜெபம் பண்ணுமா? மார்க் 11:24 நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, அது இன்னொரு வசனம், இதுல என்ன சொல்லுது அப்படின்னா, பெற்றுக்கொண்டதை போல் ஜெபிக்க வேண்டும், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்க. நீங்க 11:24 வாசிங்க. மார்க் 11:24. Believe that you have received it and it shall be yours. அதான் வசனம், வாசிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்பொழுது அவை உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, ரைட். இப்போ இந்த வசனத்தை மனசுல வச்சுக்கோங்க. ஏசாயா சொன்னார் பாருங்க, இப்பொழுதே உங்களுக்கு செய்கின்றேன் அப்படின்னு, அதையும் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ ஞானதாஸ் அங்கிள் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கார், நல்ல பெரிய சொந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணியிருக்கார். ஆமென், அல்லேலூயா. இப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் ஒரு நாள் தரட்டும்பா அப்படின்னு இருக்கிறது ஜெபம் கிடையாது. பைபிள் படி, பைபிள் என்ன சொல்றதுன்னா, ஜெபம் பண்ற அக்கணமே பெற்றுக்கொண்டதை போல் நினைத்து கொள்ளணுமா. அப்போ என்ன செய்யறார் ஞானதாஸ் அங்கிள்? ஜெபத்தில் உட்காந்து தான் புது வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரியும், தேவன் அதை தந்த மாதிரியும், எல்லோரையும் கூப்பிட்டு அதுக்கு ஃபங்க்ஷன், ஓப்பனிங் செரமனி பண்ற மாதிரி, வாம் வெல்கம் பண்ற மாதிரியும் எல்லாம் சிந்திச்சு பார்த்து அந்த வீட்டை வாங்கின மாதிரி பெற்றுக்கொண்டதை போல் நினைக்கிறார். நினைச்சா அது நடந்தது ஆயிட்டுன்னு வசனம் இருக்கு. இப்போ அதே வசனத்தோட ஏசாயா சொன்னதை நான் யோசிச்சு பாருங்க. இதோ புதிய காரியத்தை செய்கின்றேன், நீ பழசுல எப்படி இருந்த, காசு இருக்கா இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை, இக்கணமே. அப்போ ஜெபத்துல அந்த கணம், அந்த நிமிஷம் பெற்றுக்கொண்டதை போல் ஜெபித்தால் ஜெபித்த காரியத்தை தேவன் மாம்சமாக்கி விடுவார். அதுதான் உண்மை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய அற்புதம் எங்க தெரியுமா இருக்கு? எதிர்காலத்துல என்னைக்கோ ஒரு நாள்ல இருக்கு இல்ல, இன்னைக்கு இந்த கணம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நிகழ்காலம் மட்டும்தான். இறந்த காலத்தை அனுபவிக்க முடியாது, எதிர்காலத்தை அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கக்கூடிய ஒரே காலம் என்ன? பிரசன்ட். பிரசன்ட். அல்லேலூயா. அதனால தான் தேவன் தன்னுடைய பேரே என்ன சொல்லியிருப்பார்? எஸ், ஐ எம். அது பிரசன்ட் டென்ஸ்ல தான் வேலை செய்யும். தேவன் சொல்லல ஐ வாஸ்ன்னு சொல்லல, நான் ஒரு காலம் இருந்தேன்னு சொல்லல, ஒரு காலம் இருப்பேன்னு சொல்லல, இருந்தவராகவே இருக்கின்றேன், இன்றும் இருப்பேன், நாளை கடந்துருச்சுன்னா நாளையும் இருப்பேன். அல்லேலூயா. அந்த உண்மையை நமக்குள்ள போட்டிருக்கார். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? நான் ஒரு தோத்து போனவன், நான் சோகமா தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது மட்டும்தான் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் எதிர்காலத்திலையும் நடக்கும். ஆனா எந்த நிமிஷம் ஜெபத்துக்குள்ள நுழைஞ்சு ஞானதாஸ் அங்கிள் ஜெபம் பண்ண மாதிரி, நான் இப்பொழுது பெற்றுக்கொண்டேன், அதனால நான் எனக்கு கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு விசுவாசிக்கிறவனுக்கு இன்றே இக்கணமே தேவன் புதிய காரியத்தை செய்கின்றார். அல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் இல்லைங்க, இன்னைக்கு. ஆமேன். அதனாலதான் வேதத்துல இயேசுநாதர் சொல்லுவார், ஜீவ நதி எங்கிருந்து புறப்பட்டு ஓடுமா? அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஜீவ நதி உங்களுக்குள் இருந்து புறப்பட்டு ஓடும்னு வேதம் இருக்கு. அல்லேலூயா. லிவிங் வாட்டர்ஸ் ஃப்ரம் வித்தின் யூ. இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிற அற்புதம் இந்த ஒரு நாள், ஒரு 4-5 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டா நடந்துரும் கிடையாது. இன்னைக்கு இக்கணம் ஜெபம் பண்ணீங்கன்னா அது நடக்குங்க. விசுவாசித்து அசையாமல் ஜெபித்தோம்னா, விசுவாசத்தில் அசைவில்லாமல் ஜெபித்தோம்னா அந்த காரியத்தை தேவன் இப்போ நிறைவேற்றி தருவார். ஆமென். நான் புக்கு வாசிக்கும் போது லியோ டால்ஸ்டாய் ஒரு கதை எழுதியிருந்தார். என்ன அப்படின்னா, ஒரு 3 பேர் ஒரு ஐலாண்டில் ஜெபம் பண்றாங்களாம். ஜெபம் பண்ணா எல்லாமே நடக்குதாங்க, அவன் கேட்குற எல்லாமே நடக்குதான், ஆனால் ஒழுங்கான ஜெபம் கிடையாது. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, உலகத்தில் உள்ளவங்க ஒரு ஃபாதரை அனுப்பியிருக்காங்க, நல்ல ஜெபத்தை கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஃபாதர் போய் இதுதான்ப்பா ஜெபிக்கின்ற முறை, இவ்வாறு தான் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கப்பலில் ஏறி வந்துருக்காரு. கப்பலில் ஏறி 3 பேரும் தண்ணியில் ஓடி வரான், தட தட தடன்னு
தண்ணியில், நல்லா கவனிக்கணும், தண்ணியில் ஓடி வந்திருக்கான். ஓடி வந்து போயிட்டு இருக்க ஃபாதர்கிட்ட கேட்டிருக்கான், நீங்கள் சொல்லி கொடுத்த ஜபத்தை நாங்கள் மறந்துட்டோம், கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு. அவர் பார்த்தாராம் தண்ணியில் எப்படி இவன் ஓடி வந்தான்ட்டு. அவர் சொன்னாராம், நீ நல்லா தான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, போ அப்படின்னு. அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு ஜெபம் பெருசா பிரம்மாண்டமா இந்தந்த வகையில் இப்படி தான் இந்தந்த பேர் சொல்லி தான் ஜெபம் பண்ணணும்னு இல்லை. உண்மையா எந்த காரியத்தை அக்கணமே நீங்க நம்பி கேட்டீங்கன்னா தேவன் எல்லாவற்றையும் பாக்கிய செய்வார். ஆமேன். அன்னைக்கு பேதுரு அப்படிதாங்க இறங்கினாரு. ஒரு வார்த்தை தான் தேவன் சொன்னார். முதல்ல இந்த கால் எடுத்து வை, அப்புறம் அந்த கால் எடுத்து வை, இப்படி வை அப்படி வைலாம் தேவன் சொல்லலை. நீ வா வர என்னை விசுவாசிக்கிறீல்ல வா, வேற எதுவுமே சொல்லலை. டக்குன்னு இறங்கிட்டாரா இல்லையா? எங்கெங்க போச்சு பிசிக்ஸ்லாம், எங்க போச்சு கிராவிட்டி, எல்லாம் அங்கே வேலை செய்யாமல் போயிடுச்சு. ஏன்? விசுவாசம்னு ஒன்று இருந்ததுன்னு வைங்களேன், இல்லாத பாதையும் அங்கே உண்டாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமே. இப்போ இந்த காரியத்தை செஞ்சு காட்டுறது இயேசுநாதர் 2 இடத்துலங்க, 2 இடத்துல. நூற்றுவ தலைவன் வந்து முட்டி போட்டு ஜோம் பண்ணுறான். ஜோமன் என்ன சொல்கிறான்? நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வேலைக்காரன் சொஸ்தம் அடைவான். தேவன் உடனே சொல்லலை, நீ வீட்டுக்கு போ, நான் ஜோம் பண்ணிட்டு சொல்கிறேன். நம்ம நல்ல வேலை நம்ம பாஸ்டர்ஸ்லாம் அந்த காலத்தில் இல்லை. யோசிச்சு பாருங்கள், இயேசுநாதர் அந்த மாதிரி சொல்லியிருந்தா, வீட்டுக்கு போ, 3 நாள் நான் ஜெபம் பண்ணி உபவாசித்து விட்டு அப்பொழுது உனக்கு நடக்கும்னு தேவன் சொல்லலை. நீ போ, நீ விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். நவ் அங்கே வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த அந்த அக்கணமே அங்கே அற்புதம் நடந்ததுன்னு போட்டிருக்கு. ஆமாவா இல்லையாங்க? இதை கூட விடுங்க. எவீரு வீட்டுக்கு போகிறாரு, போய் என்ன சொன்னார் மகளை பார்த்து? எழுந்துரு சிறு பிள்ளையே. தேவன் இங்கே டிலே பண்ணதை நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு 4 நாள் கழித்து வரேன், ஒரு 3 நாள் கழித்து வரேன், ஒரு 2 நாள் ஜோம் பண்ணிக்கிறேன், அங்கே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஜோம் பண்ணேன். அங்கே தேவன் ஜோமனி நீங்கள் பார்த்தீங்களா? அந்நிய பாஷை பேசி வாசலை திறந்து திறப்பின் வாசல் ஜெபம் ஒன்றுமே பண்ணலை. நேராக உள்ளே போனார், மகள் உறங்கி கொண்டு இருக்கிறான்னு சொன்னார், நேராக அறைக்கி போகிறார், சிறு பிள்ளையே எழுந்துரு, அக்கணமே. அதை தான் கவனிக்கணும். ஆமே. நீங்கள் முந்தினவையை நினைக்காம எதிர்காலத்தை தேவன் கையில் ஒப்படைச்சிட்டு இந்த இக்கணம் தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார்னு நீங்கள் விசுவாசித்து நடக்க ஆரம்பிச்சா தேவன் எல்லாவற்றையும் உங்கள் பாதப்படியில் போடுவார். அல்லேலூயா. ஆமேன். நம்ம இன்னைக்கு பண்ணுற தப்பு அதுதான். இந்த 2 ஸ்டேஜ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று எதிர்காலம், இன்னொன்று இறந்த காலம். இதில் வசிக்கிறதுனால தான் எந்த அற்புதமும் நடக்க மாட்டேங்குது. நம்ம இந்த ஒரு நாள், இன்னும் ஒரு 2 வருஷத்தில் எனக்கு எல்லாம் நடந்துடும், அப்போ நான் சந்தோஷமாக இருப்பேன்னா சந்தோஷம் என்றைக்குமே வராது. அல்லேலூயா. ஆமேன். இன்னைக்கு இந்த நிமிஷம் பெற்றுக்கொண்டதை போல சந்தோஷமா இருந்தா நாளைக்கு அந்த காரியம் உங்களை தேடி வந்து அடையும், உங்கள் கதவை தட்டும். சீக்ரெட் அதுதான். அதனால தான் இக்கணம் ஒழுங்கா வாழ கற்றுக்கோங்க அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். நவ் அப்படி நீங்கள் வாழும் போது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க ஜோயிலம்மா. இப்பொழுதே புதிய காரியத்தை செய்வேன், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாத்தீங்களா? அதாவது இதை நல்லா இந்த மெட்டாஃபரை புரிஞ்சுக்கோங்க. தேவன் ஒரு பேராபிள் மாதிரி கொடுத்துருக்கார். வனாந்திரத்தை வழி, புரியுதா உங்களுக்கு? அதாவது பாலைவனத்தில் என்ன செய்யறாராம்? ஆறுகளை உண்டாக்குவேன். இதெல்லாம் இல்லாத காரியம். வனாந்திரத்தில் ஆறு இருந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை. வனாந்திரத்தில் வழி இருந்து பார்த்துருக்கீங்களா? கிடையாது. வனாந்திரம் தான், வழிலாம் கிடையாது, ப்ராப்பர் ரோட்லாம் கிடையாது. ஆனால் இல்லாத ஒன்றை கூட நான் என்ன செய்வேனா? உருவாக்குவேன், உண்டாக்குவேன். அங்கே வசனம் இருக்கு. எதனால் உண்டாக்குறார்? நீங்கள் அந்த நிமிஷம் அப்பொழுது தேவன் புதிய காரியத்தை செய்கிறார்னு விசுவாசிச்சிங்கன்னா அது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திலே இல்லைனாலும் தேவன் உங்களுக்காக உண்டாக்கி உங்கள் கையில் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமேன். அப்போ சீக்ரெட் என்ன? நீங்கள் என்ன செய்யணுமா? இந்த நிமிஷத்தில் வாழணும். சரி, நம்ம சொல்லுவோம் பாஸ்டர், இந்த நிமிஷத்தில் வாழ்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் ஏதாவது இருக்கா, ஏதாவது வழிமுறைகள் இருக்கா இந்த நிமிஷத்தில் வாழ்கிறதுக்கு அப்படின்னா பிலிப்பியர் 4:4 கொஞ்சம் வாசிங்க. சில வழிமுறைகள் இருக்குது, வாசிங்க பார்ப்போம்.
பிலிப்பியர் 4:4-7. பிலிப்பியர் 4:4-7. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஓகே. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பாக. ஓகே. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? இந்த நிமிஷத்துல வாழணும்னா என்ன செய்யணும்? நீங்க சிந்தைய மேலான காரியங்களை வச்சு நன்றி செலுத்தி கொண்டு தேவனுடைய நாணத்தை அடையணும்னு போட்டிருக்கு. தொடர்ந்து 1 தெசலோனிக்கர் 4:11-12 கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். 1 தெசலோனிக்கர் 4:11-12. யுஸ்து எனப்பட்ட இயேசு வாழ்த்துக்கள் சொல்லுகிறான். 4:11-12 1 தெசலோனிக்கர் 4. எஸ், 4th. புறமே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாகும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பெண் இருந்தா சொந்த அலுவலகங்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல மைண்ட் யோர் ஓன் பிசினஸ் இருக்கு. நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை வாழணும்னா நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? யூ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். அவ்வளோதான். வேற எவன் என்ன செய்கிறான், எவன் என்ன சொல்கிறான், எவன் என்ன செஞ்சான், எவன் எப்படி போனால் நமக்கு என்ன? ஹலோ, உங்களுக்கு அது மனசு சரின்னு படுதா, சமாதானமாக இருக்கா, பரிசுத்தம்னு படுதா, தர்மம்னு படுதா, தாராளமாக செய்யுங்க. அவனுக்காகவோ இன்னொருத்தனுக்காகவோ வாழாதீங்க. அப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களே நீங்கள் இழந்து விடுவீர்கள். அதனால் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அந்த ஃபர்ஸ்ட் ரூலை ஃபாலோ பண்ணி பிலிப்பியர் 4:4-7 கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு நல்ல வாழ்க்கையே நடக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. 2 தெசலோனிக்கர் வாங்க 5:15-22 வாசிங்க. அதையும் கொஞ்சம் கடைபிடிங்க. சிறப்பா எந்த கவலையும் இல்லாம வாழணும்னா 2 தெசலோனிக்கர் 5:15-22. எஸ் 1 தெசலோனிக்கர். எஸ் 1 தெசலோனிக்கர்லே 5:15-22. ஒருவனும் மற்றொருவனும் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் துக்கம், சந்தோஷம், சோர்வு, பலம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஓகே. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து ஓகே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்னவா? நீங்க எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது, நன்றி செலுத்துவது. அடுத்து ஆவியை அழித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அல்லேலூயா. தெளிவா இருக்கா? இந்த 3 வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எந்த கவலையும் இல்லாம இந்த நிமிஷம் இன்னைக்கு மட்டும் வாழணும்னா இந்த காரியங்கள்லாம் கடைபிடிங்க. ஆமேன். தேவன் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை குறித்து கவலை வேண்டாம். நாளைக்குள்ளே பிரச்சனை நாளைக்கு பார்த்துக்கலாம். அதற்கான கிருபை அவர் தருவார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. அவர் கிருபை நமக்கு போதும். His grace is sufficient for me. ஆமேன். நம்ம உலகத்தார விடுங்க, நம்ம தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நல்ல எதிர்காலம் வைத்திருக்கிறேன், முந்தினவை குறித்து கவலைப்படாதே, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், பெரிய காரியங்களை சிந்தித்து கொள்ளுங்கள், சோத்திரம் செஞ்சுக்கிட்டே இருங்க, ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் நடத்தி தருவேன், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன், எப்படிலாம் சொல்லிட்டு இருக்க தேவன் நம்ம கூட இருக்கார். அப்போது நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? இன்னைக்கு வாழ்ந்தா போதும்.
நாளைக்கே இன்னைக்கு வாழாதீங்க, நேற்றை இன்னைக்கு வாழாதீங்க. ரெண்டையும் வாழ முடியாது. ஒன்று இறந்து போயிடுச்சு, இன்னொன்று நடக்கவே இல்லை. நடக்கிறத வாழ்ந்து காமிங்க. அல்லேலூயா, ஆமேன். இன்னைக்கு நம்ம பண்ற பெரிய இன்னொரு தப்பு என்ன தெரியுமா? இயேசுநாதர் ஒரு நாள் வரப்போறார், அதனால இன்னைக்கே எல்லாரையும் நம்ம ஆண்டவருக்கு மனம் திருப்பிடுவோம் அப்படின்னு இறங்கி வேலை பார்க்குறோம் பாருங்க, அது வேலைக்கு ஆகாது. அப்படி இறங்குறவங்க நம்ம முதல்ல 9 கனி கடைபிடிச்சோமா, நம்ம முதல்ல கிறிஸ்துவா மாறணுமா, இது எல்லாத்தையும் யோசிக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் போய் ஒவ்வொருத்தரையாக மாற்றுறதை விட நீங்கள் மாறிட்டீங்கன்னு வைங்க, உலகமே மாறிடும். அல்லேலூயா, ஆமேன். இது இந்த யங்ஸ்டர்ஸை நம்ம கற்றுக்கணும். என்னென்னா, யங்ஸ்டர்ஸை நான் சொல்கிறதும் அதுதான். இன்னைக்கு கூட்டமாக சேர்ந்து பாலிட்டிக்ஸ் பேசுகிறத விட ஒவ்வொரு தெருவுக்கும் எப்படியும் ஒரு 4 யங்ஸ்டர் இருப்பான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இருப்பான். நீங்கள் யங்ஸ்டர்ஸ் உங்கள் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? உங்கள் ஏரியாவில் ஏதாவது பிரச்சனைனா போய் மனு கொடுக்கறது, மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறது, அழுக்காக இருந்தால் நீங்களே சேர்ந்து கூட்டுறது, நீட்டாக உங்கள் சொசைட்டியை மெயின்டைன் பண்ணுறது. ஒரு தெருவை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டா அடுத்த தெருவில் உள்ளவனுக்கு ஆர்வம் வரும். ஆமாவா? அவன் தெருவை பார்த்துக்கிட்டா உலகம் நல்லா இருமா இல்லையா? ஆமாவா இல்லையா? முடிஞ்சு போச்சா? இதுக்கு எதுக்கு நம்ம அந்த கட்சி இந்த கட்சின்னு? அது மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நாளைக்கு நினைக்கிறது குறித்து இன்னும் ஒரு வாரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி கவலைப்பட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நேற்று நடந்தது, ஒரு 4 வருஷம் முன்னாடி நடந்தது, அதெல்லாம் பேசுனீங்கன்னா வேலைக்கும் ஆகாது. நீங்கள் என்ன செய்யணுமா? இன்னைக்கு இந்த நாளை தேவன் புதிய காரியத்தை இன்னைக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு விசுவாசத்தோடையும் தைரியத்தோடையும் பலத்தோடையும் மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொண்டீங்கன்னா ஜெபத்தில் சோத்திரத்தோடு இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அது எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் பெயர்த்து தேவன் உங்கள் கால் பாதைப்படியில் போட்டுருவார். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியது அது மட்டும்தான். என்ன செய்யணும்? எதிர்காலத்தையும் மறந்துடணும், இறந்த காலத்தையும் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஏன்னா அவர் செய்ய போகிற அற்புதம் எதிர்காலத்திலையும் இல்லை, இறந்த காலத்திலையும் இல்லை, இப்பொழுதே, இக்கணம், நவ். ஆமேன். இன்னைக்கு மாதிரி ஒரு நாள் திரும்ப கிடைக்காதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆமேன். இன்னைக்கு மாதிரி ஒரு நாள் திரும்ப கிடைக்காது. யாராவது ஒருத்தர் இங்கே சொல்லுங்கள், இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு நவம்பர் 15 டேட் வச்சுக்கலாங்க. நவம்பர் 15 என்னால் இப்போ அனுபவித்து சொல்ல முடியும்னு யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கீங்களா? எல்லாராலையும் அனுபவிக்க முடிய ஒரே காரியம் என்ன? அக்டோபர் 26. நாளைக்கு ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய காரியம் என்ன? 27. அன்னன்னைக்குரியதை அன்னன்னைக்கு நீங்கள் பார்க்கணும். தேவன் கையில் ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு தேவன் புதிய காரியத்தை செய்தார் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடும். அல்லேலூயா, ஆமேன். அதனால் இறந்தது இறந்து போயிடுச்சு, கவலை வேண்டாம். தேவன் மீட்டு விட்டார். இனி நடக்க போகிறத தேவன் யுத்தம் பண்ணிக்குவார். இன்னைக்க இந்த நேரத்தை நல்லா சாப்பிடுங்க, உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. 4 பேர் பார்த்து நம்மளை பார்த்து ஆச்சரியப்படும் மாதிரி நடந்துக்கோங்க. நம்மளை பார்த்தா வாழ்கிறதுக்கு ஆசை வரணுங்க, நம்மளை பார்த்தா ஓடக்கூடாது. ஐயோ அல்லேலூயா கூட்டம் வருதுன்னு. அல்லேலூயா, அல்லேலூயாவே வரல. நம்ம பேர் என்ன தெரியுமா வெளியில்? அல்லேலூயா கூட்டம். நான் ஹாக்கி நேஷ்னல்ஸ்க்காக சென்னை செலெக்ஷன் போயிருந்தேன். அப்போ என் கூட தனியாக சின்ன பையனாக இருக்கேன்னு எங்கள் அப்பா சர்ச்சில் உள்ள ஒருத்தரை அனுப்புனார். காலையில் சாப்பாடு சாப்பிட நாங்கள் ஹோட்டலில் உட்காந்துருக்கோம். அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்கிறார், பிள்ளையும் பையன் நினச்சி கவலையாக இருக்குது அப்படின்ட்டு பொங்கல் இப்படி சேர்த்து வடையோடு சேர்த்து சோதரம் அப்படின்னு சாப்பிட்டார். அப்படியா, கவலை பயங்கரமாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டேன் நான். இப்போ அதில் என்ன தெரியுமா பிரச்சனை? ஆண்டவர் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் தான் சொன்னார். ஒவ்வொரு வாய்க்கும் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள்னு வசனம் இருக்கா? இல்லை இல்லை, அவர் ஒவ்வொரு வாய்க்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு அப்படியே மனப்படமாக ஆயிடுச்சு. எங்கே தூங்கும் போதும் ஸ்தோத்திரம் கேட்குது. அந்த அளவுக்கு. ஹலோ, அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அவர் தான் கடைபிடிச்சிருக்கார் போல வேதத்தை. ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் நாளை ஓட்டணும் அப்படின்னு சொன்னதை அவர் தான் கடைபிடிச்சார் போல.
நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு வராது. இன்னைக்கு நம்மளை பார்த்தாலே கொஞ்சம் ஆசைப்படணுங்க வாழ்கிறதுக்கு. அந்த மாதிரி சிறப்பாக சந்தோஷமாக வாழுங்க. எப்பவும் உம்னா மூஞ்சி மாதிரியே இருக்கக்கூடாது. வேதத்தை படிக்கிறோம், உண்மையான கடவுளை கும்பிட்றோம்னா எப்படி வாழ்ந்து காமிக்கணும்? கஷ்டமே வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்குன்னு என்ன ஃபஸ்ட் லூஸாக சொல்கிறீங்களா அப்படின்னு? இல்லை, தேவன் அதை நிச்சயம் முடித்து தருவார்ன்ற நம்பிக்கை, அதனால் சிரிக்கிறோம். ஆமென். முடிக்க மாட்டாருன்னு சிரிக்கல, சர்க்காசம் கிடையாது, இது ஃபெய்த். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். அதனால் மற்றவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு ஆசை வரணும், சே நம்மளும் ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்ற அளவுக்கு விசுவாசம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், தைரியம் இருக்கணும், அன்பு இருக்கணும். இது எல்லாம் இன்னைக்கு வாழ்ந்து காமிக்கணும். ஒரு நாள் நான் வாழ்ந்து காமிக்கிறேன் கிடையாது, இன்னைக்கு வாழ்ந்தாதான் அந்த ஒரு நாள் வரும். அல்லேலூயா, ஆமேன். இன்னைக்கு பேசுகிற வார்த்தை தான் நாளைக்கு மாம்சமாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்னைக்கு பேசுகிற வார்த்தை நாளை மாம்சமாகும். இன்னைக்கு பேசுகிற வார்த்தை நாளைக்கு மாம்சமாகும். இன்னைக்கு சொல்கிறீங்க பாருங்க, நான் ஐஸ்வர்யவானா இருப்பேன்னு, நாளைக்கு ஐஸ்வர்யவானா மாறுவீங்க. இன்னைக்கு சொன்னாதான். இன்னைக்கு நான் தோத்தாங்குழின்னீங்கன்னா வருஷம் ஃபுல்லும் தோத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களை பொறுத்து தான் இருக்கு. ஆமே. அப்போ இன்னையிலேருந்து என்ன செய்யணும்? சோத்திரத்தோடு நடக்க முடியலன்னாலும் மான் கால்கள் ஆக்கினதுக்காக நன்றி, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தந்ததுக்காக நன்றி, ஐஸ்வர்யவானாய் மாற்றினதற்காக நன்றி, பரிசுத்தவானாய் மாற்றினதற்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அன்னன்னைக்கு நாளை அன்னன்னைக்கு சொன்னபடி தேவன் ஒரு நாள் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். ஆமேன். இதோ புதிய காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்கிறார். பகலில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு புதிய காரியத்தை தேவன் செய்கிறார். a new thing. ஆமேன். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தையின்படி ஒரு புதிய காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் நீர் ஏற்படுத்தி தந்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இனி எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல், இறந்த காலத்தை குறித்து கவலைப்படாமல், நீர் தந்த இந்த அற்புதமான நாளை காலையிலிருந்து மாலை வரை உம் பாடலை பாடி உம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து இந்த நாளை நாங்கள் சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கொண்டாட நீர் உதவி செய்யும். ஒவ்வொருவர் கூட இருந்து நீர் வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பகல்ல பார்த்து சொல்லுங்க, புதிய காரியத்தை தேவன் செய்கிறார். Now and today. God bless you. Shalom.